இப்போ ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வந்துருச்சு. ஜெண்டர் ரிவீல் தான் இன்னைக்கு வந்து எங்கள் கம்பெனி பண்ண போகிறாங்க. நம்மளோட தமிழ்நாட்டு கலையை இங்கே நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஊரில் வந்து துபாயில் தமிழ் ஆளுங்க இருக்காங்களானே நிறைய பேருக்கு தெரியாது. என்ன சத்தம் பார்த்தீங்களா? தலைவர் இவ்வளோ முருகினதில் இப்போ லோ பெட்ரோல் ஆயிடுச்சு. துபாயோட ஹைவே நான் உங்களுக்கு இதெல்லாம் காட்டினதே இல்லை. உலகத்தோட அந்த மூளை, அதாவது கொலம்பியா, துபாய் பாலைவனம் காடு இப்படி தான் இருக்கும். ஹைவேவை பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. ஷோ பண்ண முடியாதுங்க, ஷோ பண்ண முடியாது. அப்புறம் எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சீரியஸாக அது தாங்குற அளவுக்குலாம் எனக்கு சக்தி கிடையாது. நண்பர்களே, ஐ நோ நாடா ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போடுறேன், சம்மந்தமே இல்லாத நேரத்தில் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் யோசிக்கலாம் என்ன பண்ணுறது. ஃபஸ்ட்டு வேலை திங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வரைக்கும் இருந்தது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி சண்டே ஆகுதுமா, அபுதாபியில் ஒரு ஷூட் இருக்குது. அதை உங்கள் கூட பகிரணும். ஏன்னா வேறு எந்த கண்டோட டப்புன்னு எடுக்க முடியலப்பா, சாரி. ஸோ இன்ட்ரோக்குள்ளே போகலாமா? ஹாய் நண்பர்களே, என் பேர் வா அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஆரம்பிக்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 11 மணிக்கு பிக்கப்பு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து. ஸோ அங்கேருந்து எப்பயும் போல் அந்த வேர் ஹவுஸுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே அபுதாபிக்கு போனோம். ஸோ ஜெண்டர் ரிவீல் தான் இன்றைக்கி வந்து எங்கள் கம்பெனி பண்ண போகிறாங்க. யுஏஇயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ரிவீல் லீகல் இருந்தாலும் நான் காட்ட மாட்டேன். அப்புறம் எதனா பிரச்சனை எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, அப்புறம் அதுவும் சொல்லி முடிஞ்சு போயிடும். ஸோ பாருங்கள், அங்கேருந்து எனக்கு பிக்கப்பு போக வேண்டியது தான். 11 மணி, ஆல்ரெடி மணி 11 ஆயிடுச்சு. நம்ம பசங்களை நம்மனா கைவிடப்படாருன்ற மாதிரி நான் 10 நிமிஷம் லேட்டாக போயிட்டுருக்கேன். லெட்ஸ் கோ. காலிலேருந்து சாப்பிடல, சரி அதான் ஒரு ஃப்ரெஷ் மில்க்கும் எதனா சாப்பிட்லான்னு இருக்கேன். வாங்க பார்ப்போம். ஃப்ரெஷ் மில்க்கும் அப்புறம் ஏதோ இந்த 1 கிராமுக்கு ஸ்வீட் போண்டாவும் வாங்கிடுறேன். காலிலேருந்து தம்பி சாப்பிட்லையா, கொஞ்சோண்டு எதனா சாப்பிட்டாதான் அபுதாபி இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. எப்படி பார்த்தாலும் அங்கே இங்கே போயிட்டு போகிறதுக்கு கால்குலேட் பண்ணால் ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஒரு 3-4 மணிக்கு அங்கே போனால் தான் எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு 5 மணிக்கு ஈவெண்ட்டை முடிக்க முடியும். மிட் நைட் ஆயிரும் வர்றதுக்கு. என் கூட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக ட்ராவல் பண்ண போகிறீங்க. நான் என்னெல்லாம் ஃபன் பண்ண போகிறேன்றதை பார்க்க போகிறீங்க. நண்பர்களே, இந்த டீ பார்த்தீங்கன்னா 1 கிராம்ஸு. இந்த 3 போண்டா கொடுத்தாங்க, ஒன்று சாப்பிட்டேன். இது ஒரு 1 கிராம்ஸு. இங்கே வந்து ப்ரோ இருக்காருல, ப்ரோவோட ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ப்ரோவே சொல்லுவார். ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, துபாயில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. நான் துபாய் வந்து 2 வருஷம் ஆச்சு ப்ரோ. நம்ம துபாயில் வந்து இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே கலரி அண்ட் சிலம்பம் வந்து கிளாஸஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்மளோட கிளாஸ் வந்து அல்கிசேஸ் மொஹிசாஸ் 4ல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே நம்மளோட தமிழ்நாட்டு கலையை இங்கே நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கலரி அதெல்லாம் என்னது ப்ரோ? இப்போ எனக்குலாம் ஃபஸ்ட் டைம் கலரின்னு சொல்லும்போது ஒன்றுமே புரியல. ஓகே, இப்போ பார்க்குறவங்களுக்கு புரியலன்னா அது கலரினா என்னது? இப்போது கலரியை பற்றி நம்ம பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட எல்லாருக்குமே இப்போ மூவிஸ்லாம் பார்க்குறாங்க இல்லையா. நம்ம 7ஆம் அறிவு படம் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அப்புறம் தனுஷோட பட்டாஸ் படம் பார்த்துருப்பாங்க. ஸோ அதில் பண்ணுற அதே மார்ஷல் ஆர்ட் தான் ப்ரோ. ஸோ கலரி தான் மதர் ஆஃப் ஆல் மார்ஷல் ஆர்ட். அதுதான் இந்தியனோட மார்ஷல் ஆர்ட்டும் கூட. அதுதான் மதர் ஆஃப் ஆல் மார்ஷல் ஆர்ட். இங்கேருந்து தொடங்கினது தான் கராத்தே, குங்ஃபு எல்லாமே. அதை ஊர்லேருந்து கொண்டு வந்து இங்கே பண்ணுறீங்க? ஆமாம் ப்ரோ, ஆமாம். எத்தனை வருஷமா நீங்கள் இந்த கலரி இதில் இருக்கீங்க? நான் ப்ரொஃபஷனலாக டீச் பண்ண ஆரம்பிச்சு 5 இயர்ஸ் ஆச்சு ப்ரோ. இப்போ தான் ஃபுல் டைமாகவே 5 இயர்ஸாக வந்து கலரி அண்ட் சிலம்பம் தான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். துபாய் வந்து 2 இயர்ஸ் ஆச்சு. எதுக்கு நீங்கள் இதை துபாயில் பண்ணலான்னு எதுக்கு ஆசைப்பட்டீங்க? நாங்கள் இதுக்கு முன்னாடி 3 வருஷமாக வந்து நம்மளோட கலையை ஓவராலாக உலகத்தில் எல்லா பக்கமுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். US, UK, கனடா எல்லாருமே ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே ஒரு சான்ஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாமேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறோம் ப்ரோ. ஆமாம், ப்ரோவோட நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து நான் இங்கே கொடுக்குறேன். ப்ரோ உங்களோட டீட்டெயில்ஸ் அப்படியே உங்கள் பேர் எல்லாம் சொல்லிடுங்க. மேபி கால் பண்ணாங்கன்னா. என் பேர் வினீத். நான் நம்பர் வந்து ஷேர் பண்ணுறேன், கீழே வரும்போது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, ஷேர் பண்ணி. ஸோ அதெல்லாம் நண்பர்களே, டீயை சாப்பிடும் போது நம்ம ப்ரோவையும் பார்த்தாச்சு. ஒரு எக்ஸைட்டிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது எனக்கு. நம்ம ஊரில் வந்து துபாயில் தமிழ் ஆளுங்க இருக்காங்களானே நிறைய பேருக்கு தெரியாது. அதில் இங்கே வந்து சிலம்பம் இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் நம்ம ஊர் கலையெல்லாம் கற்றுக் கொடுக்குறதுலாம் இருக்காங்களா அப்படின்னு தெரியாதுல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு செக்மெண்ட். நண்பர்களே, இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். தலைவரோட ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கலீக் நண்பர் சன்ஃபர் ப்ரோ. ஸோ இந்த கார் பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்கா. லோக்கல் கார்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். இந்த காரை பற்றி நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் போகிற வழியில். நண்பர்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேர் ஹவுஸ் கம்பெனி. ஸோ இதுதான் பொருட்கள். இந்த பொருட்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. இதுதான் நண்பர்களே வேர் ஹவுஸு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா துபாய் வேர் ஹவுஸு. ஸோ இதில் எங்கள் கம்பெனியோட பொருட்கள்லாம் இருக்குது. நண்பர்களே, நான் சொன்ன காரு தான். இங்கே வருங்க, பயங்கரமாக நிற்கிது பார்த்தீங்களா. காரு முதலாளி இவர் தான். முதலாளி செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ லேண்ட் க்ரூசர் தானே இது, அதே தான். இதோ பாருங்க, பயங்கரமாக இருக்குது. டிப்பிக்கல் ஒரு எமராட்டி லோக்கல் கார் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தலைவர் பண்ணி வச்சுருப்பாரு. இதை பற்றி நம்ம பேசுவோம். பார்த்தீங்களா சத்தத்தை? முறுக்குங்க ப்ரோ, முறுக்கு.
என்ன சத்தம் பார்த்தீங்களா? பயங்கரமா முறுக்குறாப்புல. நீங்க முறுக்குன முறுக்குக்கு போலீஸ் அடுத்த செகண்ட் வராம இருந்தா சரி. ஏதோ பண்ணி வச்சுக்கிறாரு கார் அவரு. நம்ம பேசுவோம் அதை பத்தி. தலைவர் இவ்வளோ முறுக்குனதுல இப்போ லோ பெட்ரோல் ஆகிட்டு பெட்ரோலை போட போயிட்டு இருக்கு போலப்போ. இங்கே பாருங்க நண்பர்களே, பச்சை பசேல்னு இருக்கு இந்த இடம் ஃபுல்லாக. செம்மையா இருக்கு பார்த்தீங்களா? பயங்கரமா இருக்கு. துபாய் மாதிரியே தெரியல பாருங்க. நண்பர்களே, எப்பயும் போல பெட்ரோல் பம்பு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். இதான் பெட்ரோல் பம்பு, துபாய் பெட்ரோல் பம்பு. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு லிட்டர் எவ்வளோ ஓடுது? லிட்டர் விட ப்ரோ, ஒரு ஃபுல் டேங்குக்கே ஒரு 350 ல இருந்து 400 வரைக்கும் எடுக்கணும். திரம்ஸா? வல்லாஹி 300 to 400 திரம்ஸா இதுக்கா? ரெண்டு டேங்க்ஸ் இது. ரெண்டு டேங்க்ஸ்னா ஒரு டேங்க் சப் டேங்க், ஒரு டேங்க் மெயின் டேங்க். சப் டேங்க்னா ஒரு 120 to 150 சப் டேங்க். ஃபுல் டேங்க்னா 240 250. கிலோமீட்டருக்கே 4 தான் மைலேஜ் கிடைப்பேன். அது 4 கிடைக்கணும்னா மெயின் ரோடு போகணும். சப்போஸ் நம்ம ரவ் பண்ற போயிடும். அந்த மாதிரி கிலோமீட்டர் ஃபியூவல் பார்த்து யாருமே இந்த வண்டி எடுக்க வேணாம். ஒரு ஃபன்னுக்காக ஒரு இந்த மாதிரி நம்ம கார் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி எடுக்கணும். மந்த்லி ஃபியூவல் மட்டும் ப்ரோ கம்பெனி 300 பெர் வீக் கொடுக்குது. நான் டோட்டல் 550 600 வரைக்கும் போடுது பெர் வீக். என்னோட யூஸும் இருக்கும், கம்பெனியோட யூஸும் இருக்கும். அந்த மாதிரி. ஆனால் ஐம் ஹாப்பி ப்ரோ. சூப்பர் கார் இல்ல? யா சூப்பர். காரை பத்தி நம்ம பேசுவோம் ப்ரோ. ரோட்ல போனால ரெஸ்பெக்ட் கிடைப்பேன். we will earn respect when you are riding this car. அது யுஏஇனாவே இந்த மாதிரி கார் ஓட்டினாவே ஒரு லோக்கலுக்கு கிடைக்கிற ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஆமா, அதுதாங்க இந்த மாதிரி கார்ல இருக்க ஃபன்னு. லேண்ட் க்ரூசரு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோவர்ஸு, இந்த மாதிரி ஜீப்பு, இந்த மாதிரி 4DD இருக்கிற வண்டி எல்லாமே வந்து யுஏஇல பயங்கர மாசாக இருக்கும். அந்த நிசான் பேட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிரித்து ஓட்டுவாங்க. ஸோ அதுதான் அந்த கிரேஸு. கார் கிரேஸ் இருக்கவங்களுக்கு இந்த பார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும். நண்பர்களே, இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக அபுதாபி போயிட்டு இதான் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பல ஊருக்காரங்க இருக்கோம். இவர் வந்து பாலக்காடு ஃப்ரம் கேரளா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொலம்பியா நண்பர். அதுக்கடுத்து இங்கே பக்கத்தில் இன்னொருத்தவங்க இருக்காங்க, நம்ம காட்டலாமா தெரியாது. அவங்க வந்து நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தான். ஸோ எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக போய்கிட்டு இருக்கோம். ஜாலியாக போல் வேலைக்கு லேட் ஆகிடுச்சு, வேலைக்கு போய்ட்டுருக்கோம். இதான் பார்த்தீங்கன்னா நண்பர் துபாயோட ஹைவே. நான் உங்களுக்கு இதெல்லாம் காட்டினதே இல்லை. எத்தனை லேன் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 லேன் இருக்குது. ஒரு சில இடத்துல 8 லேன் இருக்கும்னு நினைக்கிறேன். 8 இருக்கும்ல ப்ரோ? ஸோ இதான் ஹைவே. இங்கே இருந்தால் போயிட்டுருக்கோம். ஒரு ஸ்டேட்டு விட்டு இன்னொரு ஸ்டேட்டு போகிறோம். அதாவது துபாய் யுஏஇ வந்து 7 ஸ்டேட்டு கொண்டது. எமிரேட்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு ஸ்டேட்டு தான் அபுதாபி. அதுதான் யுஏஇயோட கேபிட்டலும் கூட. இங்கே போட்டுருக்காங்க பாருங்க அபுதாபின்னு. இந்த இடத்துல தான் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி லேட்டு. தலைவன் பார்த்தீங்கன்னா உலகத்தோட அந்த மூளை, அதாவது கொலம்பியா எங்கே இருக்குன்னா உங்களுக்கு சவுத் அமெரிக்கா பக்கத்தில் இருக்குது. அந்த தூரத்துலேருந்து தலைவன் துபாயில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. துபாய் வந்து கிரேசி நண்பருக்கு உண்மையாக சொன்னேன். துபாய் பாலைவனம் காடு இப்படி தான் இருக்கும். ஹைவேவை பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்கா. இதெல்லாம் காட்ட நினைச்சேன், இன்னைக்கு காட்ட வேண்டியதாகிடுச்சு. அபுதாபி ரீச் ஆயாச்சு. அபுதாபிக்கு துபாய்க்கும் உங்களுக்கு என்ன ரோட் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். எங்களுக்கு எப்பயுமே இது வித்தியாசமாக தான் தெரியும், அபுதாபி டு துபாய்னாவே. இந்த பாருங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது. கடலை வலிச்சு விட்ட தண்ணிகள் இருக்குது. கார்னிஷ் ஏரியான்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இதுதான் அபுதாபி ரோடு. நண்பர்களே, லொக்கேஷன் வந்தாச்சு. ஏதோ ப்ரைவேட் வில்லா ஏரியா போல் பயங்கரமாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி இடத்துல வீடு வாங்கணும்னு ஆசை மட்டும் தான் இருக்குது. அதுக்காக உழைக்கிறோங்க. ஒரு நாள் நம்மளும் இந்த மாதிரி வாங்கலாம். செமையாக இருக்குது. ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே உள்ளுக்குள்ளாரே இருக்கும். ஸோ இந்த வீட்டு பின்னாடி தான் நினைக்கிறேன், பார்ப்போம். நண்பர்களே, ஒரு சில பேர் துபாயில் எப்படி கார் வாங்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால் கார் முதலாளி கிட்ட கேட்போம். வாங்க கார் முதலாளி. எஸ் ப்ரோ, இது லேண்ட் க்ரூசர் 100 LC 100ன்னு சொல்லுவேன் முதல்ல. இது 2002 மாடல். இதுக்கு ஒரு V6 என்ஜின் வரும். ஓகே. இல்லை, தமிழ் சுத்தமாக நல்லா இல்லை. தமிழ் சுத்தமாக நல்லா இல்லையா? என்னோட தமிழ் நல்லா இல்லை சொல்கிறேன் ப்ரோ. புரியும் ப்ரோ எல்லாருக்கும். இப்போ இந்த காரில் என்ன ப்ரோ? கார் ஃபுல்லாக ஸ்டாக் கண்டிஷன். நான் எதுவுமே அடிஷ்னலாக ஃபிட் பண்ணலை. ஓகே. பேசிக் ஃபிட்டிங்ஸ் தான் இருக்குது, ஸ்டாக் தான். ஸோ நீங்கள் இங்கிருந்து அங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியாது, ஆனால் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். டயர்ஸ் வெளியே இருக்குது. நீங்கள்லாம் கேட்பேன் இது ஸ்பேசரான. இது ஸ்பேசர் கிடையாது, சும்மா ஜஸ்ட் ஸ்டாக் வீலு. ஆனால் இந்த வீலு லேண்ட் க்ரூசரோடது இல்லை. இது டொயோட்டா ஹைலக்ஸ் தெரியுமா, பிக்கப், அதோட வீலு. ஸோ
அதனால இது ஸ்பேசர் போட்ட மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். எங்கிட்ட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்குது, உங்களோட வண்டி மட்டும் இப்படி ஸ்பேசர் போட்டிருக்கான்னு. ஸ்பேசர் போடலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனில் எதுவுமே பண்ணலண்ணே, ஸ்டாக் தான் இருக்குது. ஆனால் ஸ்ப்ரிங் போட்டிருக்கு, ஒரு 2 இன்ச் லிஃப்ட் இருக்குது, ஸ்ப்ரிங் போட்டிருக்கு, ரெட் கலர் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனட்டில் தான் இருக்கும். இங்கேனா ஒரு ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்கு அடிஷ்னலாக. இன்ஜின் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ஸோ அது கூல் பண்ணுறதுக்கு ஒரு ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்கு. இன்டேக் இருக்குது. அப்புறம் மெயினாக லேண்ட் க்ரூசரா எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ இந்த காரை. எனக்கு விண்டேஜ் கார் தான் மெயினாக பிடிக்கும். விண்டேஜ் கார் தான் மெயினாக பிடிக்கும், அதனால இது வாங்கினேன். ப்ரைஸ் உங்களுக்கு பார்த்தா மார்க்கெட்டில் ஒரு 20Kலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஆனால் கொஞ்சம் ஸ்டாக் கண்டிஷன் வேணும், நல்லா கார் வேணும்னா 35 to 39 வரைக்கும் வரும். நீங்கள் செலவு பண்ணதெல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம பார்க்காது. ஈவன் பெட்ரோல், நான் காரை கூட ஜாஸ்தி பெட்ரோல் போட்டிருக்குதுல 1 year தான் ஆகுது. பெட்ரோல் மட்டும் மந்த்லி அரௌண்ட் 2000 dirhams வரும். எங்கேருந்து வாங்குனீங்க, எப்படி வாங்குனீங்க? ராசல் கைமா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா, அவன் இந்த மாதிரி ஆட் போட்டேன், அங்கே போய் பார்த்தேன். இது வரைக்கும் அவங்ககிட்ட ரிலேஷன் இருக்குது. ரிஷான் ரஹ்மான் சொல்லும். அவன் இப்போ ஒரு பென்ஸ் C கிளாஸ் எடுத்திருக்கு, CL எடுத்திருக்கு. அவன் கார் எப்படி பார்ப்பேன்னு வச்சா, நான் குழந்த மாதிரி கார் பார்ப்பேன். இப்போ நானும் அந்த மாதிரி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் ட்ரை பண்ணல. நீங்களே பார்த்தா இங்கே தெரியும் ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்குது. ஒரு லூஸான லோரி காரை ரிவர்ஸ் போட்டு இடிச்சிருக்கீங்க. அதனால இது ஆகிட்டேன். நானும் குழந்த மாதிரி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன். எப்படி லைசன்ஸில் எப்படி எடுத்தீங்க நீங்கள்? ப்ரோ லைசன்ஸ் ஒரு 5 years முன்னாடி தான் எடுப்பேன். அந்த டைமில் ரொம்ப கஷ்டம். இந்தியர் ஸ்டாக் தான் இருக்குது ப்ரோ. லெதர் சீட்ஸாக இருக்குது. இது சேஞ்ச் பண்ணியிருக்கு, ஸ்டியரிங் சேஞ்ச் பண்ணியிருக்கு, வுடன் ஃபினிஷில் வருது. ஸோ ஸ்டியரிங் சேஞ்ச் பண்ணியிருக்கு. கன்சோல் இருக்குது. அந்த டிபிக்கல் இந்த லோக்கல் லுக்கு. ஆமாம், நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக இதிலலாம் அந்த மாதிரி அடிஷ்னல் ஃபிட்டிங்ஸ் கேட்டாது. அந்த காரோட வேல்யூ போடும். நீங்கள்லாம் பார்த்த ஃபிலிப்பீன்ஸ் காரெல்லாம் பார்த்து இருக்கும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு. இப்போ நம்ம இவெண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் பொருளெல்லாம் இருக்குதுக்குள்ளே. தட்ஸ் எவ்ரிதிங் நார்மல். நண்பர்களே, முடிந்து விட்டது ஈவெண்ட்டு. ஸோ இதான் செட்டப்பு, எங்கள் டீமோட செட்டப்பு. சூப்பராக இருக்குல்ல? ஸோ ஒரு சில ஷாட் நான் போடுறேன் உங்களுக்கு, ஒரு சிலது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டிருப்பேன் நான். பிகாஸ் ஷோ பண்ண முடியாது. அப்புறம் எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சீரியஸாக அது தாங்குற அளவுக்குலாம் எனக்கு சக்தி கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து நான் நிறைய வேறு விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சேன். பட் என் லைஃப்பை நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். துபாயில் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு ஒரு நாளும் ஒரு வித்தியாசமான அனுபவம். மேபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். என் மூலியமா நீங்கள் துபாயில் ஒரு பேச்சுலர் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுதா, அதை தான் ஆசைப்பட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என் கம்யூனிட்டி. அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ சண்டே அதுமா மாலை 6 மணி வேலை. இந்த சன்செட்டு போகிறதுக்குள்ளே இந்த பிளாஸ்ட்டை நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி ஏதோ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். லெட்ஸி நாளைக்கு நம்ம அனுப்புகிற வீடியோ கிளைண்ட்டுக்கு பிடிக்குதா என்னன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து டீமில் யாரும் சாப்பிடல, நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீம் லஞ்சு, பிரஞ்சு, டின்னர் எது வேணால் சொல்லலாம். லஞ்சு, பிரஞ்சு, டின்னர் எல்லாம் சேர்த்து ஸோ எல்லோரும் சாப்பிட போகிறோம். ஆஹா, எனக்கு பிடிச்ச கோல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ நான் வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப வரேன். பாருங்க நண்பர்களே, தம்பி உடைய மாட்டுதுங்க. இந்த தம்மா துண்டு வச்சு இந்த உடைக்கிறதுக்குள்ளே உயிர் வந்துடும் போல். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த நாள் இனிய நாளாக முடிஞ்சது. உங்களுக்கு அபுதாபி, காரு, கலரி, அந்த மாதிரி வித்தியாசமாக நானே பிளான் பண்ணாத நிறைய விஷயங்கள்லாம் காட்டியிருப்பேன். ஒரு நிமிஷம், வீடியோ இங்கே முடிக்கல நண்பர்களே. சம்பிரதாயமாக முடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. வீடியோவை முடிச்சிட வேண்டியதான். எப்பயும் போல் உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் ஜாபை தவிர அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ண பார்க்குறேன். அடுத்த 5 நாள் கழிச்சு தான் வீடியோ வரும், 6 நாள் கழிச்சு தான் வீடியோ வரும். எப்பயும் போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.